வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ப்ளவுஸ் ஃப்ரண்ட் பார்ட்டில் எப்படி ஹூக் பட்டி ஐ பட்டி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பொறுமையாக அழகாக உங்களுக்காக ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன். பிகினர்ஸ் நீங்கள் இப்போ தான் பழகுறீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த ப்ளவுஸுடைய கம்ப்ளீட் வீடியோ பார்க்கணுன்னு சொன்னால் இதை பார்ட் பேஸில் பிரிச்சுருக்கேன். பேக், ஃப்ரண்ட்டு, ஹூக் பட்டி, ஐ பட்டி ஸ்டிச் பண்ணுறது, ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணுறதுன்ட்டு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவை கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோஸும் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஆரம்பிக்கலாமா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃப்ரண்ட்டு ஐ பட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ஐ பட்டிக்காக இப்போ பேக் நெக்கு கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதோடைய லைனிங் பிட்டை எடுத்து நான் இப்போது ஐ பட்டியை யூஸ் பண்ண போகிறேன். இப்போது இதோடைய அகலம் பார்த்திங்கன்னு சொன்னால் மேக்ஸிமம் ஒரு 4 இன்ச்சு இல்லைனாக்கா 3.5 இன்ச்சு வரைக்கும் இருந்தால் கூட போதும். அந்த லைனிங் பிட்டை ஜஸ்ட் ஒரு 1/4 இன்ச்சு இன்சைடில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 புள்ளி கைடு அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுனே வந்துடும். இப்போ இது போட்டு முடிச்சாச்சு. இப்போது அந்த ஃபோல்ட் பண்ண அந்த துணியை ஜஸ்ட்டு ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு ஃப்ளாட் பண்ணிக்கலாம். இன்சைடில் ஒரு 2 ஃபோல்டு அல்லது 3 ஃபோல்டு வரைக்கும் கூட நீங்கள் ஃபோல்ட் பண்ணலாம், ஸ்டிப்னஸ்க்கு ஏற்ற மாதிரி. ரைட் சைடில் நான் அந்த துணியை ஸ்ட்ரைட் பண்ணாமல் வச்சுருந்தேன். இப்போ நான் ஸ்ட்ரைட் பண்ணிடுறேன் அதை. ஏன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு இன்சைடில் ஃபோல்ட் பண்ணும்போது ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லா வரும். இப்போ இதை 2 ஃபோல்டாக மடக்கிட்டு 3rd ஃபோல்டாக இன்சைடில் வச்சுட்டு ஸ்டிச் போட்டுனே வந்துடணும். இப்போ இது ஸ்டிச் போடும்போது லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி வச்சுட்டு தான் கைடு அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டு வரணும். இப்போ எக்ஸஸாக மேலே இருக்கிற அந்த பிட்டை கட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது பாட்டம் சைட்லேருந்து கரெக்டாக எட்ஜஸ் ஓரமாக ஸ்டிச் போட்டுனே வந்துடணும். இப்போ ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் ஓப்பனில் இருந்தது பார்த்தீங்களா, அதை க்ளோஸ் பண்ணிடலாம், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ ஃப்ரண்ட்டில் ஐ பட்டி ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்ட்டு நீங்களே பாருங்கள். இப்போ இதோட ஃபினிஷிங் மேக்ஸிமம் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக ஐ பட்டி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேயா? இப்போ ஃப்ரண்ட் சைடில் ரைட் சைடு வந்துட்டு ஹூக் பட்டி நான் இதில் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போது லெஃப்ட் சைடில் ஐ பட்டி ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு ஃப்ரண்ட் பார்ட்டில். இப்போ இதுக்காக ஜஸ்ட்டு ஒரு 2 இன்ச்சு மட்டும் இருந்தால் போதுங்க. அகலம் 2 இன்ச்சு வச்சுட்டு பிரெத்து இப்போ ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கார்னர்ஸாக ஒரு ஸ்டிச் போட்டுனே வந்துடலாம். இந்த கிளாத்லேயே ஜஸ்ட்டு 2 இன்ச்சு வந்துட்டு 1 இன்ச்சாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கார்னர்ஸாக ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இதை கரெக்டாக அந்த 1 இன்ச்சு அகலத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ரொம்ப ஜாஸ்தியாக எடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் ஜாஸ்தியாக எடுத்துகிட்டு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்க சொன்னால் ரொம்ப பல்ஜியாக நிற்கும், ஃபினிஷிங் வராது பார்க்குறதுக்கு. அதுக்காக வேண்டி தான் மேக்ஸிமம் 1 இன்ச்சு மட்டும் இருந்தால் போதும். ஹூக் பட்டி அழகாக நீட்டாக ஸ்டிச் பண்ணி முடிக்க முடியும். அப்போ தான் போடுறதுக்கும் அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸ்டிச் போடும்போது இதுவும் வந்துட்டு ஒரு 2 புள்ளி கைடு அளவு மட்டும் வச்சு ஸ்டிச் போட்டுனே வந்துடுங்க. இப்போ ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இன்கேஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பட்டி அந்த ஸ்ட்ரைட் இல்லைனாக்கா ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு சைஸ் பண்ணிக்கோங்க. கீழே பாட்டம் சைடில் வரும்போது ஜஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு இன்சைடில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை ரஃப் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். இப்போ இது ரைட் சைடில் டேர்ன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அது கார்னர்ஸ் ஓரமாகவே ஒரு ஸ்டிச் போட்டுனே வந்துடும். இப்போது இதையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இன்சைடில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அழகாக ஓரமாக ஒரு கார்னர்ஸ்லேயே ஸ்டிச் போட்டுனே வாங்க. எப்போவுமே அந்த ஃபில்ட்டு ஒன்று வைக்கணும். வைக்கும்போது அப்போ தான் உங்களுக்கு அந்த ஹூக் போடும்போது லாக் கரெக்டாக அழகாக போயிட்டு ஈவனாக போயிட்டு நிற்கும். அதுக்காக வேண்டி தான் எப்போவுமே அந்த ஃபில்ட்டு வந்துட்டு ஹூக் பட்டியில் அந்த ஃபில்ட்டு கம்பல்சரி வைக்கணும். இப்போது இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போது இந்த ஹூக் பட்டி ஐ பட்டி சம்மந்தமாக உங்களுக்கு வேறு எதனாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் கேட்கலாம். இப்போது கம்ப்ளீட்டாக இதை ஹூக் பட்டி ஐ பட்டி ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதோடைய பேலன்ஸ்டு மேக்ஸிமம் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் அழகாக ஈஸியாக உங்களால் ஸ்டிச் பண்ணி எடுக்க முடியும். இப்போ நம்ம அடுத்ததாக
இந்த வீடியோவில் ஷோல்டர் ஜாயின் பண்ணி ஃபைனல் பண்ணிடலாம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக்கு ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். பேக் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட்லேருந்து ஐப்பட்டியை வைக்கணும். ஃபஸ்ட்டு ஐப்பட்டி வச்சுட்டு பேக் உடைய லெஃப்ட் சைட் இதில் ஷோல்டரில் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சு கைடு அளவு ஒரு ஸ்டிச் ஸ்ட்ரைட்டாக போட்டுனே வந்துடணும். எப்போவுமே கம்பல்சரி 2 ஸ்டிச் போட்டாகணும், அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது பேக் ரைட் சைட் ஷோல்டரில் ஃப்ரண்ட்டு ஹூக் பட்டி வச்சுட்டு 1/2 இன்ச்சு கைடு அளவு ஸ்டிச் பண்ணணும். இப்போ இது ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது ஷோல்டர் ரைட் சைடை திருப்பிட்டு அவுட் சைடில் இப்போது ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த பீஸை வந்துட்டு இன்சைடில், அதாவது பேக் சைடு திருப்பிட்டு ஒரு பெரிய தையல் வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. ஏன்னு சொன்னால் ஸ்லீவ்ஸ் ஏற்றும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அப்போது அந்த நேரத்தில் நீங்கள் துணியை ஃபோல்ட் பண்ணி உள்ளே தள்ளும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக வேண்டி தான் ஈஸியாக கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறதுக்காக இந்த மெத்தடு. இப்போது ஈஸியாக அழகாக நீங்கள் ஸ்லீவ்ஸை வச்சு இதில் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. இன்ஷாஅல்லாஹ் அடுத்த பார்ட்டில் எப்படி ஹேண்ட்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு, அதாவது ஜாயின் பண்ணுறதுன்ட்டு கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஸோ ஸ்டே டியூன்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.